பிரித்தானியாவினுடைய பல இடங்கள்ல நேற்றைய தினம் ரயில் சேவைகள் தடைப்பட்டிருக்கிறது. எதிர்பாராத வண்ணம் வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு நாளாக நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டது. இந்த பயண தடைக்கான காரணம் என்ன அப்படின்ற அறிவிப்பை பிரித்தானிய அரசாங்கம் மற்றும் போக்குவரத்து துறை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் பிரித்தானியாவை இன்னும் ஒரு புயல் தாக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த புயலின் தாக்கத்தின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யூகே முழுவதும் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரித்தானியாவினுடைய போலீசார் நடத்திய அதிரடி தேடுதல் வேட்டைகளின் போது ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைதிகளுக்கு பின்னால இருந்த காரணம் என்ன, இந்த கைதிகள் என்ன ஒரு விஷயத்தை யூகே வாழ் மக்களுக்கு சொல்கிறது அப்படின்ற பல செய்திகள் இந்த வீடியோவிலையும் வர காத்திருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோ மற்றும் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க. யூகேனுடைய பல இடங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதற்கான காரணம் டராக் புயல் அப்படின்ற ஒரு புதிய புயல் பிரித்தானியாவை சூழ்ந்திருக்கிறது. இந்த புயலின் தாக்குதல் காரணமாக பல இடங்கள்ல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கார்டிஃப், ஸ்வான்சி போன்ற பகுதிகள் இங்கிலாந்திலேயும் ஸ்காட்லாண்டினுடைய பல பகுதிகளிலேயும் இந்த புயலுடைய தாக்கம் இருந்திருக்கிறது. வீதியில் இருக்கிற குப்பை தொட்டிகள் பறக்கிறதாக இருக்கட்டும், மரங்கள் முறிந்து விழுகிறதாக இருக்கட்டும், போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாக இருக்கட்டும், இப்படி பல விதங்கள்ல இந்த புயலினுடைய தாக்கம் பிரித்தானியா முழுவதும் இருந்து வந்திருக்கிறது. மணித்தியாலத்துக்கு 90 தொடக்கம் 92 மைல் வேகத்தில் காற்று வீசுவதாகவும் கடல் கொந்தளிப்போட காணப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஹீத்ரூ மற்றும் கேட்விக் விமான நிலையங்களினுடைய ஏர் டிராபிக் கண்ட்ரோல் தயார் நிலையில இருக்கிறதாகவும், இந்த புயலின் காரணமாக விமான பயணங்கள்ல கூட தாமதங்கள் அல்லது விமான பயணங்கள் ரத்து போன்ற விடயங்களும் அறிவிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் பிரித்தானிய அரசாங்கம் அறிவிக்கிறது. ரெட் அலர்ட் அப்படிங்கும்போது யூகே பொறுத்தவரையில் இந்த வெதர் கண்டிஷனுக்காக அலர்ட்களை வழங்குவார்கள். இதுல 3 விதமான அலர்ட்கள் இருக்கிறது. ஆம்பர் அலர்ட், yellow அலர்ட், ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லி 3 விதமாக இந்த எச்சரிக்கைகளை இவர்கள் பொதுமக்களுக்கு விடுப்பார்கள். ரெட் அலர்ட் அப்படின்றது அதிகப்படியாக சொல்லப்படுவதில்லை. இந்த ரெட் அலர்ட் அப்படின்றத பிரித்தானியாவினுடைய ஊடகங்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு ரேரான ஈவெண்ட்ல நடக்கக்கூடிய அலர்ட். இது அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு 13 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 13 ஆண்டுகள்ல 20 தடவைகள் இந்த ரெட் அலர்ட் யூகேல விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கிறது. 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அளவில் பிரித்தானியாவில் அதிகபட்சமான வெப்பநிலை பதிவாகி இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நிறைய ரயில்கள் தடைப்பட்டு போயிருந்தது. வெளியில மக்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கத்தால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இப்படியான பல விஷயங்கள் இந்த 2022ஆம் ஆண்டு நடந்தேறியது. இந்த 2022ஆம் ஆண்டு 2 முறை ரெட் அலர்ட் யூகேல வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த புயல் காரணமாக தான் பிரித்தானியாவில் இந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான வீடுகள் இங்கிலாந்திலேயும் அயர்லாந்தில் 4000த்திற்கும் அதிகமானவர்கள் மின்வெட்டால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. யூகே முழுவதும் இந்த புயலினுடைய ஆதிக்கம் காரணமாக மின் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஸ்காட்லாந்து மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் இன்றும் மின் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. போக்குவரத்தை பொறுத்தவரையில நார்த் பக்கத்துக்கு யாரும் போகாதீங்க. பிரித்தானியாவினுடைய வடபகுதிக்கு போறதாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான பயணங்களாக இருந்தால் மட்டும் போங்க, இல்லைன்னா அந்த பயணங்களை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி மெட் டிபார்ட்மெண்ட் மக்களை வேண்டிக் கொள்கிறது. அதிகப்படியான காற்று, அதிக மழை வீழ்ச்சி, வெள்ள அபாயம், கடல் கொந்தளிப்பு போன்ற பல வகையான பாதிப்புகளை எச்சரிக்கையாக பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. 2007ஆம் ஆண்டு தொடக்கம் 2014ஆம் ஆண்டு வரையில 1.8 பில்லியன் பவுண்ட் செலவுல நிர்மாணிக்கப்பட்ட GSM ரேடியோ கனெக்ஷனுடைய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்றைய தினம் பிரித்தானியாவில் பல இடங்கள்ல ரயில்வே தடைப்பட்டிருந்தது. நெட்வொர்க் ரயில் மிகவும் பிஸியான நேரத்தில் காலை நேரம் தடைப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஸ்டேஷன்களுக்கு இடையிலும் 2 ரயில்கள் ஒன்றுக்கொன்றும் கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால இந்த ரயில்வே தடை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. ரயிலில் வந்த பல பயணிகள் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்ததாகவும்,
இவர்களை டாக்ஸி எடுத்து போங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு ரயில்ல விடுக்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் தங்களுடைய விமர்சனங்களை மிகவும் கவலையாக ஊடகங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. கேட்விக் எக்ஸ்பிரஸ், கிரேட் நார்தர்ன், சதர்ன், தேம்ஸ் லிங்க் ஆகிய முக்கியமான ரயில்வே பாதைகள் இதனால பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் டியூப் சர்வீஸ்லையும் பல இடங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ரயில் பயணங்களை உங்களால மேற்கொள்ள முடியாமல் போனாலோ அல்லது இதற்கு பகரமாக நீங்க டாக்ஸி எடுத்து ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தாலோ அந்த பணத்தை மீள திருப்பி தருவதற்கு ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. உங்களுடைய ரயில்வே டிக்கெட் அல்லது டாக்ஸி பில்லை நீங்க இந்த ரயில்வே நிறுவனங்களுக்கு இமெயில் மூலமாக அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்பினீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை மீள பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் எந்த ஒரு தங்கு தடையுமின்றி வேலை செய்து கொண்டிருந்த இந்த GSM ரேடியோ ஒரே இரவில் பழுதானது எப்படி, ஒரே இரவுல இப்படியான ஒரு விடயம் நிகழ்ந்தேறியது எப்படி அப்படின்ற ஒரு கேள்விக்கான விடையை தேடி போலீசார் விசாரணைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 3 மில்லியன் பெறுமதியான போதைப் பொருட்கள், கொக்கெயின், ஹெரோயின், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள், 500க்கும் அதிகமான ஆயுதங்கள், இன்னும் நிறைய பாதாள செயற்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படும் சிறுவர்கள் மீட்கப்பட்ட ஒரு நடவடிக்கை பிரித்தானியா முழுவதும் வியாழன் வெள்ளி அன்றுகளில் நடந்திருக்கிறது. சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள், சட்டவிரோத ஆயுதங்கள், போதைப் பொருட்கள் வைத்திருப்பவர்களை தேடிய ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை UK முழுவதும் நடத்தப்பட்டது. இதன் போது 1600க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் 82% எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட எக்ஸல் புலி டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய் வகையை வைத்திருந்தவர்களும் இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேடுதல் நடவடிக்கையை பொறுத்தவரையில கைது செய்தது அல்லது கைப்பற்றப்பட்ட பொருட்கள் இவற்றை எல்லாம் தாண்டி பிரித்தானிய அரசாங்கத்திற்கும் போலீசாருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, ஒரு கரிசனையாக இருக்கிற ஒரே ஒரு விடயம் என்ன அப்படின்னா, சிறுவர்கள் பலர் இதுல கைது செய்யப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், லண்டன் பகுதிகளிலும் சரி, யூகேனுடைய மற்ற பகுதிகளிலும் சரி, கத்திக்குத்துகள் அல்லது சட்டவிரோதமான நிகழ்வுகளுக்காக சிறுவர்கள் பயன்படுத்தப்படுவது வாடிக்கையாகவே நடந்து வர ஒரு விஷயம். இதுல மிக முக்கியமாக சிறுவர்கள் இப்படியான போதைப்பொருள் வர்த்தகம், போதைப் பொருட்கள் கடத்தல் போன்ற விடயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, சிறுவர்கள் அப்படின்னும் போது அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு, அதுல நிறைய வரைமுறைகள் இருக்கு. இதனை பாவித்து இதனை உண்மையாகவே செய்யக்கூடியவர்கள் தப்பிக்கும் ஒரு முயற்சியாக இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. பிரித்தானிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சிறுவர்கள் குற்றம் செய்யும் போதும் அவர்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய அடையாளமும் வெளி உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுவதை தடுப்பதற்கான பல முயற்சிகளிலையும் பிரித்தானிய அரசாங்கம் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. டாய் நயாங்கி அப்படின்ற 42-43 வயதான பெற்றோர் அவர்களுடைய 3 வயது ஆண் குழந்தையை கொன்று அவர்களுடைய வீட்டு தோட்டத்தில் புதைத்து வைத்த சம்பவம் பர்மிங்ஹாம்ல பதிவாகி இருந்தது. இந்த பெற்றோர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கொலையை பொறுத்தவரையில நைஜீரியாவினுடைய இக்போ அப்படின்ற ஒரு சமூகத்தில் இருந்த இந்த பெற்றோர் அவர்களுடைய புதிய ஒரு மதத்தை தோற்றுவிப்பதற்காக, அவர்களுடைய இன்வென்ஷனாக, அவர்களுடைய கண்டுபிடிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றதுனால ஒரு புதிய மதத்தை தோற்றுவித்து அந்த மதத்தின் அடிப்படையில் வீகன் ஆகாரங்களை தான் உண்ணணும், மருந்துகள் எடுக்கக்கூடாது, ஆங்கில மருந்துகள் பாவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு புதிய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த குழந்தைக்கு சரியான அளவில் உணவுகள் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. போஷாக்கின்மை காரணமாக எலும்புகள்ல முறிவுகள் ஏற்பட்டு அந்த குழந்தை மிகவும் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறது. உயிரிழந்த குழந்தையை 8 நாட்கள் கட்டில்ல வைத்து அந்த குழந்தையினுடைய உயிர் மறுபடியும் வர வேண்டும் அப்படின்ற விசேடமான ஒரு யாகத்தையும் இவர்கள் நடத்தி இருப்பதாக போலீசாரிடம் இவங்க ஒத்துக்கொண்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில குறித்த குழந்தைக்கு போஷாக்கின்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல தடவைகள் சுட்டிக்காட்டப்பட்ட போதிலும் இந்த குழந்தைக்கு தேவையான உணவை இவர்கள் கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்திற்கு பிறகு 8 நாட்கள் யாகமும் பலனளிக்காத போது இந்த குழந்தைய பர்மிங்ஹாம்ல இருக்கிற அவர்களுடைய வீட்டு தோட்டத்தில் வைத்து புதைத்ததாகவும், புதைத்து விட்டு அவர்களுடைய வாசல்ல இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி தொங்க விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.